அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிலுவை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்புகிற எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து நாள்தோறும் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒரு நாள்ல 2 நாள்ல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு மட்டும் இல்ல, நாள்தோறும். அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் நாம் அவருடைய சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். உடனடியாக நாம் என்ன நினைப்போம்? சிலுவை என்றால் நான் காட்டிற்கு சென்று மரங்களை வெட்டி உடனே அதை ஒரு சிலுவையாக செய்து என் தோளில் சுமந்து கொண்டே செல்ல வேண்டுமா என்று நாம் சிந்திப்போம். அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டிய சிலுவை என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக மரங்கள் மனிதனை பார்த்து பேசியதாம். மனிதர்களே, எங்களை கொண்டு 1000 சிலுவைகள் செய்கிறீர்கள், நல்லதுதான். ஆனால் உங்களை கொண்டு ஒரு இயேசுவை செய்ய மறந்து விடுகிறீர்களே என்று கேட்டதாம். சற்று ஆழமான செய்திதான். மரங்கள் பேசினவா என்று கேட்டால் அது அல்ல. அதனுடைய உள் உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் மரங்களை வெட்டி சிலுவைகளை செய்வதில் தான் குறியாக இருக்கிறோமே ஒழிய, நம்மில் ஒரு இயேசுவை உருவாக்க யாரும் தயாராக இல்லை. இயேசுவாக உருவாக நாமும் தயாராக இல்லை. அதுதான் உண்மை செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, இன்று நாம் சிலுவையை சுமக்க தயாராக இல்லை. நாம் சிலுவையை பிறர் மீது சுமத்த தயாராக இருக்கிறோம் என்பதுதான் இறைவன் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இருப்பினும் சுமை தாங்க முடியாதவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், என் நுகம் அழுத்தாது அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் சொன்ன சிலுவை என்னவென்றால், போட்டிக்கும் பொறாமைக்கும் இடையில் என்னை வை. போட்டி இயேசு, பொறாமை. இப்ப இயேசு அதை சமப்படுத்தி விடுவார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த சிலுவை என்றால் என்ன அப்படின்னா, அன்பு, அதுதான் சிலுவை. அமைதி, அதுதான் சிலுவை. பொறுமை, அதுதான் சிலுவை. எனவே பகிர்வு, அதுவும் ஒரு வகையில சிலுவை தான். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் சிலுவையை பிறர் மீது சுமத்துவதிலேயே நாம் தயாராக இருக்க வேண்டாம். எனவே பிறரை நாம் குறை கூறுவது, பிறருக்கு எதிராக செயல்படுவது, பிறரை காயப்படுத்துவது, பிறருடைய குடும்பங்களை கெடுத்து அவருடைய பெயர்களை கெடுத்து அவர்களை அழுக வைத்துக் கொண்டு சிலுவைகளை சுமத்தி கொண்டே இருப்பவர்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் சிலுவைகளை சுமக்க தயாராக இருப்போம். அச்சிலுவை என்னவென்றால் அதுதான் அன்பு, அமைதி, பொறுமை, பகிர்வு, நன்மையும் நன்னடக்கம், இறை பக்தி என்ற அந்த ஒரு ஆழமான சிலுவைகளை நாம் சுமக்க வேண்டும். எனவே நாம் பிறர் மீது சிலுவைகளை சுமத்துவதில் நம்முடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் செலவிடாமல், நான் எப்படி சிலுவையை சுமக்க வேண்டும் ஆண்டவரே, அதற்கான வரம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் சிலுவைகளை பிறர் மீது சுமத்த வேண்டாம், சிலுவைகளை நாம் சுமந்து கொள்ளுவோம். இதுதான் உண்மையான சிலுவையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கூறுகிறார். எனவே நாம் இயேசுடைய சீடராக வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட சிலுவைகளை சுமக்க வேண்டும். அது அன்பு, அமைதி, பொறுமை, பகிர்வு. எனவே நம்மிடம் அப்படிப்பட்ட சிலுவை இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் மரத்தை சுமக்க வேண்டாம், நம் மனதில் அன்பையும் அமைதியையும் சுமப்போம். இறைவனுடைய சீடர்களாக மாறுவோம். இறைவனுடைய கரம் எந்நாளும் நம்மோடு இருக்கும். அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும். ஆமென்.